ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விஜய் பொய் சொல்றதை நிறுத்திக்கணும், விஜய் எங்களை சீண்டி பார்க்க கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை பற்றியும் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கருத்து கேட்கும்போது மீண்டும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் டைலாக் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு அதிமுகக்குள்ள ஒரு பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, எப்பப்பா அவர் தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி திமுக கூட்டணிக்குள்ள பலமாக எழுந்திருக்கு. இது அத்தனை விஷயங்கள் குறித்தும் இன்னைக்கு பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். அதுக்கு முன்னாடி வழக்கமா பிருத்திவியும் நீங்களும் தான் உட்காந்து பேசுவீங்க. பிருத்திவி தூத்துக்குடி போயிட்டனால இனிமேல் அவர் வர வரைக்கும் நான் தான் இருப்பேன். அதுவும் ஒரு முக்கியமான தகவல். சென்சேஷன் அப்டேட். முதல் செய்தியா எதை சொல்ல போறீங்க? முதல் செய்தியா தமிழ்நாடு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 3 மாநிலங்களில் தேர்தல் போயிட்டு இருக்குல்ல, தேர்தல் வாக்குப்பதிவு என்பது போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசிடலாம். புதுச்சேரி, கேரளா, அசாம் இந்த 3 மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமாக இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. அங்கே மே 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. ஆனால் மக்கள் பரபரப்பாக எல்லாமே ஆர்வமாக வாக்களிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். 11 மணி நிலவரப்படி 3 மாநிலங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 35% வாக்கு எண்ணிக்கை என்பது பதிவாயிருக்கு. ஆனால் 5 மணி வரைக்கும் டைம் எடுக்கிறதுனால அந்த ஓட்டர் டேர்ன் அவுட் எவ்வளோ வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் அங்கே எக்ஸிட் போல்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. அங்கே டேர்ன் அவுட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அகைன்ஸ்டாக மக்கள் இருக்காங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலைமை தான். அது எப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது தமிழ்நாடுக்கு வந்தோம் அப்படின்னா, விஜய் ஒரு நேற்றுக்கு ஒரு பேசியிருந்தார். என்னன்னா, உண்மையான காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் கட்சியை பணம் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துட்டாங்க, உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை நெல்லையில் பேசினார். அது உள்ளபடியே காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பயங்கரமான எதிர்ப்பை ஏற்படுத்தினது. அதை தொடர்ந்து தான் காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இவங்களோட அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆதா ஒரிஜினா தொடர்ந்து என்ன பேசுவார் அப்படின்னா, விசிகாவை எப்படியாச்சும் கூட்டணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா திருமாவளவன் பார்த்தே அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்மளுக்குள்ள என்னென்ன சண்டை, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மேடையாக நம்ம பேசுனதெல்லாம் பார்த்தோம். அவரோட நோக்கம் என்பது விசிகாவை கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. காங்கிரஸ் கூட தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துதுங்கிறது ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எல்லா செய்தி சேனல்கள்லையும் எல்லா செய்தி பேப்பர்கள்லையும் வந்த ஒரு விஷயம். அப்போ என்னன்னா 2 பேருமே அதை மறுக்கலை. அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களும் காங்கிரஸ் எங்களோட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸும் திரைமறைவில் தாவேக்கா எங்களோட டீலிங் பேசிகிட்டு இருக்கு, அதை வச்சு தான் திமுக அதிக சீட்டுகள் கேட்டாங்கன்னு ஒரு பேச்சு போச்சு. அது இப்போ நேற்று அது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சொல்லும்போது எங்கள்கிட்ட இப்படி உண்மையான காங்கிரஸ்காரவங்க எங்கள்கிட்ட தான் இருக்காங்க, திமுக பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுக்கு மறுப்பும் வெளியில வந்திருக்கு. ஆக மொத்தம் பேச்சு நடந்தது உண்மை, ஆக மொத்தம் நடந்திருக்குங்கிறதான். நீங்க எப்படி திரைமறைவா எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால விஜய் பொய் சொல்றதை நிப்பாட்டிக்கணும், காங்கிரஸ் கட்சியை சீன்றதை நிப்பாட்டிக்கணும். ஆனா காங்கிரஸ் கட்சி யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி அறிக்கையில கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ அந்த ஒரு பக்கம் புலி மாதிரி காங்கிரஸ் பேசினாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அதாவது கமல் பாட்டு ஒன்று வரும், பார்த்த விழி பார்த்தபடி பூத்தி இருக்க அப்படின்னு காங்கிரஸ்காரவங்க எல்லாம் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க, வழிமேல் விழி வைத்து காத்து இருக்கேன்னு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் இன்னும் 12 நாள் தான் இருக்கு. எங்கேயா அந்த ராகுல் காந்தி வருவாரா மாட்டாரா?
இருக்காரா இல்லையா இனிமேல் வருவார் பாருங்க. ஏன்னா 3 மாநிலங்கள்ல தேர்தல் முடிஞ்சு இனிமேல் இங்க பிரச்சாரம் பண்ண போறது கிடையாது. இப்போ வீம்புக்குன்னு பிரச்சாரம் பண்ணவும் முடியாது அவர்னால. அதனால இங்க வந்து ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் போனாலும் போவார். ஆனால் வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாடு தான் தேர்தல் நடக்காம இருக்கணும். அதனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏன்னா பாஜகவோட தேசிய தலைவர் இருக்கார் நிதின் நபீன், அவர் வராரு. அப்புறம் பாஜக ஆளும் மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதல்வர்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க. மத்திய அமைச்சர்கள், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாமே வந்து இங்க ஏதோ ஒரு வகையில பிரச்சாரத்தை செட் பண்றாங்க. நாங்கள்லாம் ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி செட் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு நரேட்டிவை வந்து தொடர்ந்து காங்கிரஸ் தரப்புல பெருசா மக்கள் இடத்துல வைக்கல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸோட இந்திய தலைவர்கள் யாருமே பிரச்சாரம் பண்ண தமிழ்நாட்டுக்கு வரல. அது ஒரு பெரிய மைனஸா தான் பாக்குறாங்க. ஆனால் நீங்க சொன்ன இவங்க ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க, மோடி வந்து இந்தியாவுக்கே வர மாட்டாரு, வெளிநாட்டிலேயே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த மோடியே 4 தடவை வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு. அவர் வரப்ப எல்லாம் ஏதோ ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு திட்டமோ ஏதோ ஒரு அரசு விழா நடக்குது, அதை ஒட்டி ஒரு என்டிஏ கூட்டணிக்கான ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டமா இருக்கலாம், இல்ல கூட்டணி சார்ந்த ஒரு பொதுக்கூட்டமா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு அவங்க கிடைக்கிற டைம்ல வந்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கும் இதே தேர்தல்லாம் இருக்கு, 3 மாநில தேர்தலும் இருக்கு. அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு வந்து முக்கியம், இங்க வந்து நம்ம வந்துட்டு போகணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆனா இவருக்கு அது இருக்கா அப்படிங்கறதுதான் இப்ப எல்லாரோட கேள்விக்குறியாவும் இருக்கு. திமுக தலைமையே அது விரும்பலன்னு தான் சொல்றாங்கன்னா இவர் வர்றதையா இல்ல வராம இருக்கிறத. ஏன்னா இப்போ வந்து இந்நேரம் ஒரே மேடையில் ஸ்டாலினும் ராகுலும் வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அந்த 2 பேருமே ஒன்னா வந்தாலே வந்து இங்க பல வகையான மாற்றங்கள் திமுக கூட்டணிக்கு ஏற்படும், பல சாதகமான விஷயங்கள் நடக்கும். ஆனா அதை வந்து ஏன் ராகுல் காந்தி விரும்ப மாட்டாரு? ஒருவேளை வந்து இந்த சீட் பேரத்துல பெருசா திமுக நம்மளுக்கு வந்து சாதகமா செயல்படல. 3 தொகுதி எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதிகமாக கொடுக்கணும். அதனால பெருசா அந்த சுணக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் 12 நாள் இன்னும் பெண்டிங் இருக்கு, 12 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. அதுக்குள்ளேயாச்சும் ராகுல் காந்தி வருவாரா அப்படின்றத நீங்க சொன்னது போல வலிமேல் விழி வைத்து காத்திருக்காங்க. அது வந்தாதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கும். ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வந்து பாஜக மட்டும் ஒற்றுமையா இருக்கிறத செட் பண்றாங்கல்ல, நாங்களும் ஒற்றுமையா தான் இருக்கோன்றத ஒரு இதை வந்து செட் பண்றதுக்கு ராகுல் காந்தி அவர் தான் காங்கிரஸோட முகமா இருக்கார். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணா மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் அட்வான்டேஜ். ஒருவேளை வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுல அந்த குழப்பம் மாதிரி வரவேற்கிறது யார் ஃபர்ஸ்ட் போறதுங்கிற குழப்பம் அதுவும் இருக்கலாம். அந்த கோஷ்டி பூசல் அதிகமா இருக்கும்ல, யார் ஏர்போர்ட்ல நிக்கிறது, யார் ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணி பேசுறது, எந்த ஊருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும் அவரு. ஏன்னா சென்னைக்கு மட்டும் வந்தா பத்தாது, பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. அந்த வேட்பாளர்கள் ஆசைப்படுவாங்க எனக்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த ஒரு சண்டையும் அந்த ஒரு முதலும் போயிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே முதல்வர் வந்து திருச்சியில பேசும்போதே நம்ம பேசியிருந்தோம். எல்லா வேட்பாளர்களையும் சொல்றாரு, காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும் ராகுல் காந்தி அறிவிப்பாரு, கை சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற. அதுவே ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை தானே. ஒரு வேட்பாளர் பேரே தெரியாம, ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்போ அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இடம் ஒதுக்கீடு பண்ணும் போதுமே அங்க ஒரு குழப்பம் தான் இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அது அழுத்தமா இருந்தாலும் சரி, எதிர்ப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப இத தேசிய தலைமை கவனிக்குதா, இல்ல கவனிச்சும் அமைதியா இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் கவனிக்காம இருக்க மாட்டாங்க. நிச்சயமா கவனிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நெருக்கமாக இருக்காங்க ராகுல் காந்தியோட, அதெல்லாம் அப்டேட்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் சரி பார்ப்போம், நமக்கு தான் திமுக வேலை பார்த்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையா, இல்லை வந்து என்ன காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அளவுக்கு கட்சி பலமாக இருக்குது. அப்படின்னா இன்னும் பலப்படுத்துறதுக்கு அவங்க வந்து நின்னா மட்டும்தான் பாஜகவை கவுண்டர் பண்ண முடியும். இப்போ பாஜக பற்றி பேசும்போது இப்போ என்னன்னா, இப்போ பாஜக தலைவர்கள்லாம் தொடர்ந்து தமிழ்நாடுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தவறாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இப்ப நிதின் நபீன்ல ஆரம்பிச்சு மோடி எல்லாருமே வந்து இந்திய கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. யாருமே வந்து இப்ப அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்க, அதிமுக தான் ஆட்சி அமைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் சேமா வருவாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு நரேஷன் என்பது பாஜக மிஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட பார்வையில பாஜக ஆட்சி அமையணும்ன்றதான் அவங்களோட பார்வையா இருக்கு. பேருக்கு வேணா எடப்பாடி பழனிசாமி சிஎம் சொல்லலாமே ஒழிய அவங்க வந்து என்டிஏ ஆட்சி அமையணும். இப்ப எப்படி வந்து மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி போயிட்டு இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி, பீகார்ல கூட்டணி ஆட்சியா இருந்தது, அப்ப நிதிஷ்குமார் இறக்கி விட்டு இவங்க சிஎம் ஆக போறாங்க பாஜக தரப்புல. அந்த
மாதிரி எப்படிலாம் கூட்டணி ஆட்சியாக போயிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜக எந்த அளவுக்கு அப்பர் ஹேண்ட் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்தி அந்த கட்சிகள் இடத்துல ஆதிக்கம் செலுத்தி எப்படி இவங்க ஒரு பெரிய கட்சியாக வராங்களோ அந்த ஒரு சினாரியோவை தான் நிச்சயமாக அவங்க தமிழ்நாட்டில் கடைபிடிப்பாங்க. நம்ம எல்லா மாநிலங்களையும் பார்த்துருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து பிடி கொடுக்க முடியாத மாநிலமாக இருக்குது. அப்போது அதிமுகவை வச்சு நம்ம அவங்க ஒரு ஆட்சியை செட் பண்ணால் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு பாஜக தலைவருமே என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு மெசேஜை தான் மீண்டும் வந்து நிதின் நபீன் சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து மீண்டும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. இல்லை இதில் என்ன சொல்றாங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு, நாங்கள்லாம் பாஜக கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் பல கட்சி தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே அதிமுக தலைமையிலான அரசு அமையுமா, அதிமுக தலைமையிலான அரசு அமையும்னு அவங்க சொன்னாலுமே அது வந்து மனசார சொல்றாங்களா, இல்ல நாளை பின்ன பாத்துக்கலாம், பாஜக இருக்கு கூட்டணி ஆட்சின்னு வந்தா நமக்கு ஏதாவது அமைச்சர் பதவிகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பாஜக முதல்ல இருந்தே என்டிஏ தலைமையிலான கூட்டணி அப்படிங்கறத தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முன்னாடிலாம் செய்திகள் பார்த்திருக்கோம், முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி வருவாரு அப்படிங்கிறதையே பாஜக தலைவர்கள் சொல்றது இல்ல, என்டிஏ ஆட்சி அமையும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாறும் அப்படிங்கிறதே தான் சொல்லிக்கிட்டே வராங்களே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இது வந்து இப்போ என்னன்னா ரிவர்ஸ்ல நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் அப்ப யாருமே ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்லல, முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே வந்தாரு. இப்ப என்னன்னா அப்படியே ரிவர்ஸா எடப்பாடி பழனிசாமிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க, இவன் அந்த சொந்த கட்சிக்காரர்கள் மட்டும்தான் சொல்றாங்க. அப்படிங்கிறத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது அந்த கட்சி தலைமை அங்கீகரிக்க மாட்டுறாங்க, கீழே இருக்கவங்களும் அங்கீகரிச்ச பிரச்சனை கிடையாது, கட்சி தலைமை தான் அங்கீகரிக்கணும் இல்லையா. இப்போ இங்க எப்படி ஸ்டாலின் வந்து அங்கீகரிச்சு ராகுல் காந்தி தான் பிரதமரா வரணும்னு சொன்னாரோ அதே மாதிரி மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்மா வரணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் கேள்வி. அதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, நம்ம அதிமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதுல முக்காவாசி கட்சிகள் பாஜக சின்னத்தில் தான் போட்டி போடுறாங்க. அப்ப அதுலயே நமக்கு தெரிஞ்சு எப்படிலாம் கால்குலேஷன் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் முடிவு எப்படி வந்தாலுமே பாஜகவுக்கு அதிக எண்ணிக்கைகள் வந்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு கூட அதிமுகவுக்கு பெரிய ஒரு மைனஸா அவங்க மாத்தலாம். அந்த ஒரு கணக்கு தான் பாஜக வச்சிருப்பாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க நிறைய அரசியல் கணக்குகள்லாம் சொன்னீங்க. சென்சேஷனோட லாஸ்ட் பகுதி வந்து வியர்ட் நியூஸ் தான். ஆமா, இன்னைக்கு என்ன வியர்ட் நியூஸ்? இப்போ அந்த வியர்ட் நியூஸ் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அரசியல் செய்திகள்லாம் பார்க்கலாம். ஒன்றும் வந்து என்னன்னா திருமாவளவன் சம்மந்தப்பட்டது. திருமாவளவன் வந்து தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அந்த தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பெரியகுளம் தொகுதியில் விசிக வேட்பாளர் சக்திவேல் போட்டி போடுறாரு, பானை சின்னத்தில் போட்டி போடுறாங்க போல. அங்கே வந்து ரோட் ஷோவில் பிரச்சாரம் பண்ணும்போது தான் இப்போ அந்த வீடியோ கூட வைரலாக போயிட்டுருக்கும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வண்டியை சுற்றி சில விசிக நிர்வாகிகள்லாம் அவர் பேச்சை மீறி செயல்படுறாங்க, வண்டியில் வந்து ஏறி அவர் பேச விடாமல் பண்ணுறதெல்லாம் காட்சிகள்லாம் பார்த்தோம் நம்ம. அது திருமாவளவன் வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டு ஒருத்தர் வந்து அறையும் காட்சிகள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் சர்ச்சையாக மாறினாலும் இன்னொரு பக்கம் அவங்க கட்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது தேவையில்லாமல் ஏறி யாருன்னா விபத்தாயிருச்சு அப்படின்னா யார் பொறுப்பு இருக்கிறது, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா என்ன ஆகுது அப்படின்ட்டு. அதனால இல்லை அவர் ஆரம்பத்தில் வந்து இறங்குன்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ரைஸ் ஆகுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் வந்து அந்த ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் சர்ச்சையாக மாறி இருக்குன்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக மீண்டும் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அது பிரதமராகட்டும் இல்லை கடைக்கொடி தோன்றன் ஆகட்டும். என்ன அப்படின்னா, பாஜகவில் சிறுபான்மை மக்களுக்கு இடமே இல்லை, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இடமே இல்லை, நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். அதை மீண்டும் ப்ரூவ் பண்ணுற விதமாக வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எந்த தொகுதிகள்லையும் பாஜக எந்த ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தலை, எல்லாமே வந்து இஸ்லாம் அல்லாதவர்களை தான் வேட்பாளராக பாஜக போட்டிருக்காங்க. அங்கே மொத்தம் வந்து 294 தொகுதிகள், கிட்டத்தட்ட 27% வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆமாம், அப்போ வந்து 27%ங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான். அவங்களுக்கான பங்களிப்பும் அதில் இருக்கணும், அவங்களுக்கான வாய்ப்பும் அதில் இருக்கணுங்கிறது தான் எல்லாரும் நினைக்கிறது. ஆமாம், ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ்ல வந்து 78 பேர் நிற்கிறாங்க இஸ்லாமியர்கள் மட்டும். திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து 47 பேர் நிக்கிறாங்க. இடது முன்னணியில இருந்து 26 பேர் வந்து இஸ்லாமிய வேட்பாளர்களா நிக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து மதச்சார்பற்ற கட்சியா வந்து வளர்ந்துட்டு வரோம், எல்லா மக்களும் எங்களை தான் விரும்புறாங்க,
எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தான் இருக்கு, மதங்களை கடந்து சாதியை கடந்து எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க தான் பாதுகாப்பு இருப்போம் அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய மக்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம், எங்களை விட்ட ஆள் இல்லைன்னு சொல்ற பிஜேபி ஒரு வேட்பாளரை கூட அங்க நிப்பாட்டல. இந்த ஒரு வேட்பாளருங்கிறது இதுல என்ன இருக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். ஆனா ஒரு வேட்பாளர் கூட நிப்பாட்டாத ஒரு கட்சி எப்படி அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் அவங்களுக்கான நியாயத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கறது தான் இங்க இருக்க ஒரு கேள்வி. இது என்னன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு பெரிய வியர்ட் நியூஸ் நினைக்கிறேன். ஒரு தேசிய கட்சி இந்தியாவோட முக்கிய மதங்கள்ல ஒன்னா இருக்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட நிப்பாட்டலங்கிறது ஒரு பெரிய வியர்ட் நியூஸ் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஐஆர் நடைமுறை பண்ணாங்க இல்லையா, அதுல பெருவாரியான முஸ்லீம் மக்கள் அங்க அந்த அவங்களோட அந்த வாக்களிக்கும் உரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாஜகவோட மிக முக்கியமான தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட வாக்குகள் என்பது பறிக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் மூலியமா. இதுதான் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மம்தா பானர்ஜியை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடினாங்க. இப்படிலாம் எஸ்ஐஆர் பல மக்களோட வாக்களிக்கும் உரிமை பறிக்குது அப்படின்றதான் வாதாடினாங்க. இப்ப அது அப்ப அப்பட்டமா தெரியுது. அப்போ இஸ்லாமியர்களை ஒதுக்கிட்டா நம்மளுக்கு சேஃபா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பாஜக செயல்படுற அதோட வெளிப்பாடாக தான் இஸ்லாமியர்கள் நிறுத்தாம அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களை பாஜக நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுவாக தான் இருக்கும். ஆமா, இப்போ நம்ம வியர்ட் நியூஸ் பத்தி பேசலாம். அரசியல் ரீதியா பல வினோதங்கள் டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி இன்னும் சில வினோதங்கள் நடக்கும் இல்லையா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சென்சேஷன்ல பேசிருக்கோம். என்ன அப்படின்னா அந்த கிட்கேட் ட்ரக் இருக்குல்ல, அது இட்டாலியில இருந்து போலாண்டு நோக்கி அந்த ட்ரக் போயிட்டு வந்திருக்கு. அது ஒரு 3 டன் கொண்ட அந்த சாக்லேட்ஸ் இருந்திருக்கு போல. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கொள்ளையர்கள் அந்த ஒட்டுமொத்த சாக்லேட்டையும் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தினாங்களா, திருடினாங்களா, இல்லை என்ன பண்ணாங்க, அதில் பிளாக் மார்க்கெட்டில் விற்றாங்களா, அதெல்லாம் தெரியல. ஆனால் கிட்கேட் நிறுவனம் உள்படி அதிர்ச்சி தான். என்ன ஒரு ட்ரக்கையே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் காணாமல் போயிருச்சு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா? அதனால இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டாக அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீசெண்டாக அந்த நெகட்டிவாக நடக்கிற விஷயங்களை வச்சு மார்க்கெட்டிங் பில்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அப்படி கிட்கேட் அந்த காணாம போனதுக்கும் நிறைய பேர் நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம், இது எங்கேயும் போல, அந்த மாதிரியான நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அதை சுத்தி நடந்துச்சு. நிறைய கம்பெனிகள் அதை வச்சு விளம்பரங்கள்லாம் போஸ்டா போட்டாலாம் பார்த்தேன். அது அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இப்ப கிட்கேட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மேலும் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு உலக அளவுல ஒரு பெரிய பிராண்டா இருக்கும். தொடர்ந்து சாக்லேட் திருடு போச்சு அப்படின்னா கஸ்டமர் வர மாட்டாங்க, நம்மளுக்கும் நட்டமாயிருன்னு சொல்லிட்டு இப்ப கனடாவில் ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. போடுறா கான்வாய் கிட்கேட்டுக்கு அப்படின்ட்டு அந்த கிட்கேட் ட்ரக்கு சுத்தி 4 கான்வாய் கார்கள், அந்த அமெரிக்க அதிபர் எல்லாம் போவாங்கல்ல, நம்ம ஊர்ல முதல்வர்கள் எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி கான்வாய் போட்டு கிட்கேட் ட்ரக்குக்கு போயிட்டு இருக்காங்க. சைரன்லாம் போட்டு. ஏன்னா அதனால கூட அவ்வளவு பாதுகாக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்கேட் அவங்களே என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு டிராஃபிக்கா இருக்கும், கான்வாயெல்லாம் போனா கனடா மக்கள்கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு டிராஃபிக்கா இருக்கும் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு வழி தெரியல, கிட்கேட் இதாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது, உங்களுக்கு கொடுக்க கழிந்து நாங்கள் பாதுகாப்பாக சாக்லேட்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கிட்கேட் நிறுவனம் அந்த கனடா மக்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த இது கற்பனையில எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஊர்லலாம் ஏடிஎம்ல பணத்தை டெபாசிட் பண்றப்ப அப்படிதான் முன்னாடி ஒரு வண்டியில செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, கார்ட்ஸ், அதாவது துப்பாக்கி ஏந்திய அது இவங்க இருப்பாங்க, அதுக்கான பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அந்த வண்டியை பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் நிறைய இருந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாகனமா இருக்கும். அதுல இருந்தா போய் ஒரு 4 பேர் போய் பணம் ஏடிஎம் மிஷின்ல வச்சுட்டு வருவாங்க. அது மாதிரி இவங்களும் ஒவ்வொரு கடைக்கும் போய் கான்வாயை நிப்பாட்டி முதல் 2 கார்ட்ஸ் இறங்கி அதுக்கப்புறம் கதவை திறந்து அப்படியே சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுவாங்க போல. ஆமா, ஓகே கமல், இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.